ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. இவங்களை யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம், ஆனால் ஆள்றது நீங்களா இருக்கணுமா? அதுக்கு கொண்டு வர சொல்லுங்க மக்கள் கண்காணிப்பு திட்டம். திட்டத்தோட விளக்கத்தை எங்களோட யூடியூப் சேனல்ல பாருங்க. திட்டத்துக்கு ஓட்டுன்னு ட்ரெண்ட் ஆக்குங்க. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம். திரு விஜய் அவர்கள் கரூர் ஸ்டாம்பேடில் உயிரிழந்த 38 குடும்பங்கள் வந்து அவரை பார்த்துருக்குறாங்க. அவர் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? காலத்தில் நடந்திருக்க வேண்டிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டு அரசியல் சூழலும் அவருடைய நட்சத்திர அந்தஸ்தும் இதை வந்து டயத்துக்கு பண்ண முடியாமல் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திருச்சு. அது வந்து அன்னைக்கே அவர் பண்ணியிருந்திருக்கணும், உடனே பண்ணியிருந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து நம்ம வந்து இன்னும் சரியாக கரெக்டாக ஒரு மாதம் நம்ம பேசியிருக்கும்போது 30 டேஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு மாதம் கழித்து பண்ண வேண்டிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டது வந்து இன்றைய அரசியல் சூழல், அவருடைய நட்சத்திர அந்தஸ்து 2 தான் காரணமாக இருக்குது. பட் தாமதமாக இருந்தாலும் அது வந்து செய்ய வேண்டிய கடமை. அவருடைய இந்த ஸ்டார்டம்ங்கிறனால மக்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலேயே வந்து அன்பு செலுத்தக்கூடியவங்க, அவரை பார்த்துடணும் அப்படிங்கிற வெறி இருக்கிறதுனால அந்த துயரம், அது தரும் வலி, அதெல்லாம் தாண்டியே அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கிரேஸ் வந்து பெருசாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து அவரை வரவழைச்சி பண்ணும்படியாகி போச்சு. அது ஒரு விமர்சனமாக போயிட்டுருக்கு. பட் என்னை பொறுத்தளவுக்கு வரவழைச்சி ஆறுதல் சொன்னாரா, நேர போய் ஆறுதல் சொன்னாரா அப்படிங்கிறது இல்லை, ஆறுதல் சொல்லக்கூட அப்படிங்கிற மனநிலை இருந்தாரா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அவர் வந்து அந்த ஃபீல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உள்ளேருந்து வரக்கூடிய தகவல் வந்து அவர் அத்தனை குடும்பங்களுடைய காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு, என்னால் எந்த விதமாகவும் காம்பன்சேட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் வந்து காலில் விழுந்து சொன்னதாக கேள்விப்படுறோம். ரொம்ப எமோஷனலான டைமாக இருந்ததா, அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. எல்லா தலைவருமே எதிர்பார்த்தது போல் நம்மளே எதிர்பார்த்தது போலையும் அது வந்து ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு சங்கடமான நிலைமை தான். அதை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அது பொலிட்டிக்கலாக மற்ற விஷயங்கள்லாம் அடுத்து நீங்கள் கேட்க பார்க்க வேண்டியதான். இவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும்னு அவருக்கு தெரியுங்கிறதுனால தான் அது ப்ரைவேட்டாகவே வச்சுருந்துருக்காரோ? யாரையுமே மீடியா பர்சன் யாரையுமே உள்ள அலோவ் பண்ணலை? இல்லை, பண்ணியிருந்துருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்ன பார்த்தீங்களா, அழுகிறது கூட கேமரா வச்சு அழுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சென்னைக்கு வரவேற்றிருந்தார். மகாபலிபுரத்தில் அவர் வந்து மீட்டிங் நடந்துச்சு. அப்போ மறுநாள் காலைல ஏர்லி மார்னிங் அவர் எந்திரிச்சிட்டு அந்த பீச் ஓரமாக போய் ஃபுல்லாக குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அள்ளி போட்டு போனார். அப்போ இது வந்து ஒரு சிம்பாலிசம். பாரத பிரதமர் பீச்சில் குப்பை அள்ளுறாரு அப்படின்னு அது வந்து சிம்பாலிசம். அதன் மூலமாக நாம் எல்லாருமே பீச்சை சுத்தமாக வச்சுக்கணும், ரோட்டை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், சிம்பாலிசம். அவர் பார்த்தியா காலையில் 6 மணிக்கு குப்பையில் போகும்போது 7 கேமரா சுற்றி நிற்கிது அப்படின்னு சொன்னால், பாரத பிரதமர் முன்னாடி கேமரா இல்லை, போலீஸு, துப்பாக்கி, இராணுவம்னு எல்லாமே தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுறாருங்கிற பார்க்கணும். அப்போ ஆனால் வந்து அப்படி தான் ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து கண்ணீர் விட்டாலும், கதர்னாலும், காலில் விழுந்து அழுதாலும் ஒரு கேமராவில் அது வந்து கவர் ஆச்சு அப்படின்னா இவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருன்னே போய் நிற்கும். அது வந்து எல்லோரும் முன்னாடி அதுபோக இயல்பாகவும் இருக்க முடியாமல் இருக்கும். அவர் வந்து ஒரு 15 நிமிஷம் அழுதுகிட்டே இருக்கலாம், பேச முடியாமல் இருக்கலாம். ஏன்னா எமோஷன் எப்படி ட்ராவல் ஆகும்னு தெரியாதுல்ல. ஒரு குழந்தை இழந்திருக்கிறாங்க, கணவன் இழந்திருக்கிறாங்க, மனைவி இழந்திருக்கிறாங்க, சம்பாதிக்கக்கூடிய இளைஞன் இழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் விஜய் மேலே ஒரு அபிமானம் இருந்தாலும் அதை பார்த்தோன்னே உன்னையே பார்க்க வந்து தானேயா என் பிள்ளை செத்தான், என் புருஷன் செத்தான், என் குழந்தை செத்தாங்கிறது இருக்குல்ல, அது இவங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து அண்ணா தளபதினு சுற்றிட்டு இருந்தவங்க பாருங்க. அப்போ வந்து அது கண்ணை குளமாக்கும் மட்டும் இல்லை, அது வந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து அது கேமரா முன்னாடி நடந்தால் ஒரு ட்ராமாவோ அப்படின்னு 4 பேர் பேசப்படலாம். நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் ஒரு 3ஆவது நாள் வந்து இந்த மாதிரி வந்து சிஎம் சார் எல்லாம் சொல்லிட்டு. அப்போ அதிலே டீகோட் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து இல்லை, அதில் வந்து ஒரு ட்ராமா இருக்குது, அதில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆளுக்கு ஒன்று டீகோட் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். அந்த குடும்பம் அழுதுருக்கும்ல, அது உங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, உங்கள் பையன் இறந்து போயிட்டான், உங்கள் தம்பி இறந்து போயிட்டான்னு ஒரு தகவல் வந்தோடனே அந்த குடும்பம் அழுதுருக்கும்ல. அப்போ அது தனியாக தானே அழுதுருக்கும். அப்போ இவரும் அந்த குடும்பத்தில் ஒருத்தனா அந்த குடும்பமாக உட்காந்து அழுதுருக்கிறார், அவ்வளோதான். அப்போ வந்து இது கேமராவை கொண்டு போய் பார்க்காம வச்சாங்கிறது சரிதான்னு தான் தோணுது. அது இல்லைன்னா என்னவா போனாலும் விமர்சனம், திரு விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டாக போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர் ஹேண்டில் பண்ண விதம் சரிதான் நினைக்கிறேன். பட் நாளைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வேறு சின்ன கேமரா ஃபோட்டோ ரிலீஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது, மறைஞ்சின் எடுத்தது, இது மாதிரியான எடுத்ததெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் சீ. இப்போது கரூருக்கு போய் அவர் வந்து மக்களை பார்க்கல அப்படிங்கிறது, ஏன்னா அவர் இங்கே வரவழைச்சு பார்த்தாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே பேசப்படுது. இது அவங்க சைடில் வந்து இது முயற்சி பண்ணி அது நடக்காதனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்திருக்காங்களா? ஜெனுவினா முயற்சி பண்ணாங்க? நமக்கு தெரிஞ்சது வந்து டிஜிபிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சது அவங்க வந்து எஸ்பிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி விடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர், அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதில் நமக்கு என்ன புரிஞ்சிருது அப்படின்னா டிஜிபிட்ட சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அது நடந்திருக்கும். நமக்கு வந்து திரு விஜய் போல, திரு எடப்பாடி பழனிசாமி போல, திரு ஸ்டாலின் போல, பாரத பிரதமர் போல, நிர்மலா சீதாராமன் எஃப்எம் போல இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எங்கேயாவது ஒரு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து போய் கீழே போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்தியாங்கிற அளவுக்கு நிற்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுக்கணும், ஆனால் அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியாக இருக்கும். 27 அங்கே கூட்டமாங்க, ஓகே பார்த்துலாங்கன்னா முதல்ல போய் நிற்கும். அது வந்து எல்லாமே ஓரலாகவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ரொசீஜராக செய்ய வேண்டிய செய்வாங்க. அப்போ வந்து திரு விஜய் அவர்கள் நான் நேராக போய் பார்க்கணும்னு சொல்லும்போது அவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 38 குடும்பம். அப்போ வந்து 38 குடும்பத்தை ஒரு இடத்துல இப்போ பார்க்கணும்னா அந்த 38 குடும்பத்தில் ஒரு 3 பேர் வந்தாங்கன்னா 100 பேர் ஆகிப்போச்சு. அப்புறம் அவங்களை கூட துணைக்கு வந்தாங்கன்னா ஒரு டிரைவர் துணைக்குன்னு வந்தாச்சு. அப்போ கட்சிக்காரங்களால நான் மாவட்டம், நான் பக்கத்து மாவட்டம், நான் ஒன்றியம், நான் நகரம், நான் பொருளாளர், செயலாளர் அப்படின்னு இப்படி திருப்பி எங்கேன்னு ஒரு க்ரௌட் வந்து நிற்கும். அது மண்டபத்துக்குள்ளே இருந்தாலும் மீடியா வந்து கட்டாயமாட்டேன்னு சொல்லுங்க. நீ மீடியா வந்து இல்லாமல் இருக்கணும், யாரோ ஒரு லேடி கூட துணைக்கு வந்துடுவாங்க, ஒரு பையன் கூட துணைக்கு அவங்க வந்து நின்றுவாங்க. ஸோ இது வந்து ஒன்று டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்காது. ரெண்டாவது வந்து அது எமோஷனல் வந்து ஒழுங்காக ட்ராவல் ஆகாது. மூணாவது சேஃப்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. அங்கே ஒன்றுமே இல்லை, ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னா திருப்பி பெரிய பிரச்சனை. அப்போ வந்து காவல்துறைகிட்ட ட்ரை பண்ணோம், அது போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நம்பிக்கை வரல, நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம், கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து என்ன செய்யணும், இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இவர் இங்கே கூட்டு வச்சு பார்த்தாரா அவங்க அங்கே போய் பார்த்தாராங்கிறல. அந்த 38 குடும்பம் வந்திருக்கே அதுதான் பார்க்கணும், புரியுங்களா? ஏங்க உன்னைய பார்க்க வந்து என் புள்ள செத்து போயிட்டா நானே கடுப்பில் உட்காந்துருக்கேன், இப்போ நான் மகாபலியில் வந்து உன்னே பார்க்கணுமா, எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லலாம்ல. உங்களுக்கு நினைவு இருக்கும், நமக்கு வந்து இந்த கள்ளச்சாராய சாவில் இறந்த போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிதி திருப்ப கொடுக்கப்பட்டது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு குழந்தை தான் பையன் தான். அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் வந்து அந்த 38 குடும்பமும் அந்த 41 உயிரிழந்தவருடைய அத்தனை பேருமே திரு விஜய் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது தான் அவங்க அத்தனை பேருமே கிளம்பி வந்ததை காட்டு. உங்களுக்கு கிளம்பி வருங்களே, நீங்கள் விஜய்க்கு எதிரான மனநிலைக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் நான் வரலன்னு சொல்லலாம்ல. இல்லைங்க சரிங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுங்க, நான் வரேன். என்ன எல்லார்ட்டையும் வீடியோ காலில் பேசிட்டாரு, எல்லாருடைய ஃபேமிலி அக்கௌண்ட் 20 லட்ச ரூபா விழுந்துருச்சு. ஸோ என்ன முறை நடக்கணுமோ அது நடந்துருச்சு. இப்போ வந்து இன்னொரு கர்ட்டசி தான் இது, வந்து நம்ம வந்து இல்லை ஐ எம் வித் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்ட்டசி தான். அது அண்ணன் எங்கள் கூட இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் வரலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லா குடும்பமும் வந்தது வந்து தட் ஸ்ட்ராங்லி பாசஸ் எ மெசேஜ். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்து கரூரில் மண்டபங்கள்லாம் பார்த்தாங்க, ஆனால் அது வந்து நடக்கலை, அட்வான்ஸ் வாங்கினதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுங்கிறது உண்மையா? அரசியல் அழுத்தங்கள் இருந்ததா? அரசியல் அழுத்தம் இருந்ததுன்னு நேரடியாக நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அது வந்து நியாயமற்றதாக இருக்கும். நம்ம வந்து நம்ம ஒரு இல்லாத ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அவதூறாக சொன்ன மாதிரி ஆயிரும். ஆனால் நான் முதல்லே சொன்னது போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிப்பட்டதாக இருக்குது. அது ப்ரெஷராக இருக்குதா, ஜாடமாடையாக இருக்குதா, நேரடியாக இருக்குதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இன்றைக்கி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அதில் வந்து நம்ம குழப்பம்ல அவர் வந்து ஈஸியாக போய் அக்சஸ் பண்ணிட்டு வந்துட முடியுங்கிறது இல்லை. அவரை வந்து கண்கொத்தி பாம்பாக பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மண்டபத்தில் கீழே விழுந்தா கூட அதை வந்து பெருசாக நியூஸ் ஆகிருக்கான காத்திருக்கேன். அப்போ வந்து இவர் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணுவோம், இது கதைக்கு அவ்வளோ நம்ம அடுத்த வேலையை பார்ப்போங்க தான் கிளம்பியிருக்காரு. ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்ததா அப்படின்னா இன்டெரக்டாக இருந்திருக்கும். டேரெக்டாக டிஎம்கேலேருந்து யாராவது வந்து பாருன்னு சொல்கிறாங்க, ஏடிஎம்கே நீங்கள் போங்க தம்பி நாங்கள் கூட கொஞ்சம், அதெல்லாம் கற்பனை. பட் வந்து அவர் என்ன ஒரு அன்வான்ட் சிச்சுவேஷன் இது நடக்கக்கூடாது. ஏன்னா ஒன்று பெரிய மாற்ற முடியாத ஒரு பெரும் துயரம் நடந்துருச்சு. இன்னும் ஒரு சின்ன சம்பவம் கூட நடந்தால் இப்போ ஒரு பெரிய அந்த துரதிர்ஷ்டத்தில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்ன, இந்த 41 மரணத்தில் வந்து திரு விஜயை குற்றஞ்சாட்டுறதுக்கான ஆள் கம்மி. உங்களால் தான் அங்கே 41 பேர் போயிட்டாங்க அப்படிங்கிறதுல அவரை பார்க்க வந்ததுனால போனாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர விஜய் காரணம்னு யாரும் சொல்ல, அந்த குடும்பத்தினர் உட்பட. ஆனால் நாளைக்கு இன்னொரு சின்ன சம்பவம் நடந்தால் அது விஜயோட அஜாக்கிரதையாக பார்க்கக்கூடாது. என்னங்க நீங்கள் போகிற இடம் போனால் ஒவ்வொரு பிரச்சனை. ஏற்கனவே மாநாட்டுக்கு போனவங்களே 2 பேர் இருந்தாங்க, அதே நம்ம மறந்துடக்கூடாது. மாநாட்டுக்கு போனவங்க, அவருடைய முதல் விக்கிரவாண்டி மாநாடு போனவங்க 2 பேர் இருந்தாங்க, ஆக்சிடென்ட்டில் இருந்தாங்க. அப்புறம் திருச்சியிலே வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து மதுரையில் வந்து ஒருத்தர் தூக்கி எரிஞ்சு போட்டு போனாங்க. அப்போ என்னங்க இது வந்து உலகத்தில் இல்லாத தலைவராக நீங்கள் அப்படின்னு இவருக்கு எகென்ஸ்டாக போயிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் அவர் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும்னு பார்க்குறாரு. ஸோ ப்ரெஷர் இருந்திருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்கிறது ஹானஸ்டான பதில். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த மாதிரி உயிரிழப்பு நடந்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் விஜய் மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை தாண்டி 38 குடும்பங்களும் இங்கே வந்திருக்காங்க. இப்போ என்ன மாதிரியா சோஷியல் மீடியாக்களில் வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னாக்கா, 20 லட்ச ரூபாய்க்காக இவங்கெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் சோஷியல் மீடியாக்களில் பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? அது ஒரு இரக்கமற்ற தன்மை, அப்படி வந்து நம்ம சொல்லவே கூடாது. 20 லட்ச ரூபா கொடுத்தா யாருடைய குடும்பத்தில் யாராவது இழக்கிறதுக்கு நம்ம சம்மதிப்போமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 20 லட்ச ரூபா இல்லை, அந்த ஆள் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமானது. கூப்பிட்டா நம்ம பையன் இருக்கிறான், கூப்பிட்டா எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, கூப்பிட்டா நம்ம குழந்தை இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய எந்த தொகையும் கொடுத்துறாது, ஒரு பெரிய நிம்மதி ஆறுதலை. ஸோ இந்த மாதிரி வந்து 20 லட்ச ரூபாய்க்காக வந்தாங்கிறது வந்து ஒரு பெரும் அவதூறு, பெரும் அவமானம். அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் சோசியல் மீடியா வந்து முகமற்றதாக இருக்குது, அதனால் அது என்னாலும் பேசலான் இருக்கு. அப்படி நம்ம பார்க்கல. அவர்களுக்கு வந்து கோபம் இருந்ததுங்கிறதே பொய். அவங்க அன்னைக்கு கோபம் இருந்ததுன்னு இவங்களா கட்டுக்கதை பண்ணாங்க, இன்னைக்கு காசுக்காக வந்தாங்கன்னு இவங்களா கட்டு பண்ண. ரெண்டுமே உண்மை இல்லை. நாங்கள் அறிஞ்ச வரையில், எங்களுடைய ரிப்போர்ட்டரில் போன வரையில், மற்ற மீடியா ரிப்போர்ட்டர்கள் அங்கே போன வகையில் இந்த 38 குடும்பமும் டே 1லேருந்தே திரு விஜய் மீது கோபத்தில் இல்லை.
அவர்கள் நொந்து போய் இருந்தார்கள். அண்ணன் என்ன செய்வார் அப்படிங்கிறத நடப்பாங்க. அவர் என்ன செய்வார் இதுக்கு அப்படின்னு அந்த சம்பவத்திலையுமே வந்து என்னமோ நடந்திருக்குன்னு சொன்னாங்களே தவிர இப்படி பண்ணாங்க, அவர் பண்ணாங்க, இவர் பண்ணாங்கன்னு அரசியல்வாதிகள் சொல்வது போல அவங்க சொல்ல. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் இல்லை, ஒருவேளை வந்து தொண்டர்களாகவே இன்றைக்கி தான் மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ், அவங்க வந்து அப்படிலாம் திங்க் பண்ணுற இடத்துலையுமே இல்லை. ஸோ காசுக்காக அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்வது வந்து ஒரு பழி பாவம், ஒரு பெரும் அவதூறு. அது வந்து நியாயமற்ற விஷயம். முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமாக விஜய் எதுவுமே சொல்லலை அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதில் அவர் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற ஒரு குற்றம் வைக்கிறாங்க. இன்னைக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, உங்களுடைய குடும்பத்தில் நான் ஒரு அண்ணனாக இருக்கேன், ஒரு அப்பாவாக இருக்கேன், நான் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, உங்களுக்கு நான் ஹெல்த் சப்போர்ட் பண்ணுறேன், எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறேன், கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ அளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும் அதை? இது எல்லாமே நம்பிக்கை வார்த்தைகள் தான். அவர் வந்து மோசடி பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எவ்வளோ தூரம் ஒருத்தர் கூட இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம். நம்ம உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவங்க யாராவது இறந்துருப்பாங்க. அப்போ எல்லாருமே நம்ம கூட நிற்போம், அவங்களுக்கு கூட நின்று நம்ம கூட இருக்க மாப்பிள்ளை கவலைப்படாத, நண்பா கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் அப்படி கூட இருக்க முடியாதுங்கிற நிதர்சனம். இந்த இழந்த குடும்பத்தினரே திரு விஜய் அவர்கள் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்களாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இவன் அரசாங்கம் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு, இவங்க ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, மற்றவங்கலாம் ஒரு 1 லட்சம் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, ஒரு 30-35 ரூபா இருக்கும். இதில் வந்து எவ்வளோ தூரம் எப்படி போட்டு வைப்பாங்க, எவ்வளோ தூரம் படித்த குடும்பம், அப்போ அவங்களாம் எவ்வளோ ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். 40 லட்ச ரூபா இருக்குது, நீ வட்டி கொடுத்து வாங்கன்னு யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு மச்சான் வந்து கேட்பாரு, ஒரு அத்தை பொண்ணு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிற பழக்கம் அவங்களுக்குலாம் இருக்காது. உனக்கு நீ இப்போ காசு வந்தோன்னே நீ வேறு மாதிரி பேசிட்ட அப்படிம்பாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கலாக சில நடைமுறைகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து மென்டாரிங் தேவைப்படும். அது திரு விஜயால் செய்ய முடியுமாலாம் நம்ம சொல்ல முடியாது. வேறு யாராவது கூட வர்றவங்க போகிறவங்க யாராவது செஞ்சு கூட வழி நடத்துனாங்கன்னு உண்டு. அதுதான் நம்ம வந்து கவனிக்கணும். விஜய் அவர்களுடைய வார்த்தைகள் வந்து ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். நம்ம வந்து அவர் வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறாரு, அவர் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் நமக்கு துணை இருக்கிறாரு, அவ்வளோ நம்ம அந்த அளவுக்கு தான் ஆறுதல் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து அவர் எல்லாத்துக்கும் கூட இருப்பார். அவருக்கு பிள்ளை சடங்கானா கூட இருப்பார், பிள்ளை கல்யாணமான கூட இருப்பார், பையன் ஹையர் எஜுகேஷன் பண்ண இருப்பார், பிஏக்கு கூட இருந்தார், எம்ஏக்கு கூட இருப்பார். அப்படிலாம் எதிர்பார்க்கவே மாட்டேன். அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து திரு விஜய் இல்லை, சொந்த பந்தத்திலே நிறைய இப்போ வந்து கணவர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு முன்னாடி வரைக்கும் கணவருடைய தம்பி, கணவருடைய அண்ணன், கணவருடைய சகோதரிலாம் வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து வர்றது ரொம்ப குறையும். அவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும். இதெல்லாம் அந்த ஒரு கொடூரமான உண்மையில் அவர்களுக்கே தெரியும். குழந்தைகள் இருக்கும், குழந்தை சுற்றி 10 பேர் வந்துட்டு இருப்பாங்க, இனிமேல் வரமாட்டாங்க, அதெல்லாம் தெரியும். பட் இதுக்காக வந்து விஜய் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் சொன்னதும் ஒரு ஆறுதல். அவர் ஏமாத்துறாரு, போய் சொல்கிறார், நடிக்கிறாருன்னு சொல்ல, அவரால் காலம் பூரா துணை நிற்க முடியாதுன்னு சொல்லுவார். உங்களுக்கு புரியுங்களா? செல்வி அனிதா குடும்பத்துக்கு இப்படி தான் போய் யாரும் சொன்னார், திரு அஜித் குடும்பத்துக்கு போய் யாரும் சொன்னார், தூத்துக்குடி சம்பவத்துக்கு யாரும் சொன்னார். அவங்கள்ட்ட என்ன ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு. அது வந்து நார்மலாக கொடுக்குறோட ஒரு பெருந்தொகையாக இருக்கலாம். ஒரு 4 தடவை பேசினா வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க, அவ்வளோதான் இருக்கும். எவ்வளோ நாள் அவங்க பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் தெரியும், திரு விஜய்க்கும் தெரியும். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தான் நான் கூட. இதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிறவங்க இந்த சம்பவத்தை அவங்களுக்கு சாதகமாக என்ன மாதிரி அவங்க கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஏன்னா களத்திற்கே வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன்லேருந்து அண்ணன் சீமான்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எது சரியான அரசியலுங்கிறத இப்படி தான் பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க பண்ணது அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அது சரியான அரசியல், அது அவங்களுக்கு நெகட்டிவாக போயிடுச்சுன்னா அது பாதகமான அரசியல். இவ்வளோ தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நான் எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் திங்ஸ் ஆர் கோயிங் இன் இஸ் ஃபேவர். அதுதான் நான் உணர்றேன். அவருக்கு எகெயின்ஸ்டாக சூழ்நிலைகள் மாறினாலும் அரசியல் வந்து அவருக்கு எகென்ஸ்டாக மாறலை. அது வந்து அவருக்கு ஃபேவராக தான் போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னோம்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் யார் அவர்கள் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டபோது ஒருத்தர் பேரில் கேஸே வரலன்னு பயங்கரமாக பிரேக்கிங்லாம் வச்சு அவர் தெளிவாக ஒரு வீடியோ போட்டார். நான் தாங்க கேஸ் கொடுத்தேன், நான் தாங்க போட்டேன், எனக்கு தெரிஞ்சு தாங்க பண்ணேன், கான்சியஸ் டிசிஷன் சொல்லிட்டார். இன்னொருத்தர் வந்து நான் வாபஸ் வாங்க வந்திருக்கிறேன்னாரு, சட்டப்பணிகள் ஆணையத்துக்கு வந்தார். அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லவே முடியல, எனக்கு தெரியாதுங்க, நான் எழுத படிக்க தெரியாது. அவர் எப்படி காரில் வந்தாருன்னு தெரியல, எழுத படிக்க தெரியாது, ஒரு கூலி தொழிலாளின்னு சொல்றாரு, காரில் வராரு, கூட வராங்க. பக்கத்தில் ஒரு அம்மா வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களா, போக மாட்டீங்களா சத்தம் போடுறாங்க. அது வந்து ஒரு சஸ்பீசியஸான விஷயங்களாகவே இருந்துச்சு. அப்போ வந்து திரு விஜய் அவர்கள் பற்றி இந்த 41 குடும்பத்துக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அரசியல் ரீதியாகவும் பின்னடைவு எதுவும் இல்லை. எதிர்க்கட்சிகள் ஆட்டோமேட்டிக்காக விமர்சனம் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து நிற்கணும், போய் நிற்கணும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியதில்லை, கவலைப்படவும் இல்லை. அதனால தான் இன்னும் ரியாக்ட் பண்ணலை. திரு ஆதவ் அர்ஜுனாவோ, திரு நிர்மல்குமாரோ, திரு ஆனந்தோ, திரு விஜயோ இன்னும் 100 வீடியோ போட்டிருக்கலாம், 100 ட்வீட் போட்டிருக்கலாம், 100 கவுண்டர் பண்ணலாம், எதுவுமே சொல்ல பாருங்க. ஏன்னா அவங்க வந்து ரைட், நமக்காக இந்த உலகம் பேசுகிறது, நமக்கு சாதகமாக உலகம் இயங்குது, அப்போ நம்ம ரொம்ப அழட்டிக்க வேண்டாம் அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நெகட்டிவாக போகணும் வரல. அரசியல்வாதிகள் அவங்களுக்கு சாதகமாக தான் ட்ரை பண்ணுவாங்க, மாற்ற கட்சியினர். அது வந்து திரு விஜய்க்கு நெகட்டிவாக போகலை. விஜய்க்கு நெகட்டிவாக போகல
உள்ள மக்கள்கிட்ட இன்னுமே அவருக்கு வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறமாக, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா இவர் இங்கே கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறமாக எந்த விதமான ஒரு வேற்று அபிப்பிராயங்கள் அவங்களுக்கு வந்து வேற ஒப்பீனியன் வரல அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, தெரியுதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். கிரவுண்டில் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் இதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். நான் பலமுறை சொன்னதை இன்னும் சொல்கிறேன், கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகும் அதே தான். அதாவது திரு விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது, அது அதிகரிச்சிருக்குது, அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 3 உண்மை. ஆனால் இப்பயுமே கூட அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சாலும் தனியாக வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? ஒருவேளை காங்கிரஸ் இங்கே வருது, இந்த மாதிரிலாம் வந்து நடக்கு. இப்போ வந்து இன்றைக்கி கூட தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு திருமண விழாவில் பேசும்போது காங்கிரஸும் நாங்களும் வந்து பயங்கர க்ளோஸ், நாங்கள் வந்து எதிர் திசையில் இருந்தோம், இப்போ நாங்கள் ஒன்று மண்ணா ஆகிட்டோம். திரு ராகுல் காந்தி வந்து என்னுடைய சகோதரர் போல், அவர் என்னை மூத்த சகோதரன் சொல்லியிருக்கிறாரு, எனக்கும் அவருக்கும் நட்பு பாராட்டு. அவர் வந்து என்னை மூத்த சகோதரன் யாரையுமே சொன்னதில்லை, என்னை மட்டும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அது என்னென்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஜாக்கிரதை. உங்களுக்கு நினைவு இருக்கும், இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து இதே மாதிரி இன்னொரு கல்யாணத்தில் போகும்போது திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் பயங்கர கூட்ட நெரிசலில் வந்தேன், என் கையே என்னோட வருமானு தெரியல, கை நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் விடுறார். அப்புறம் நான் வந்து என்னுடைய கையை சொன்னேன், உங்கள் நம்பிக்கையை சொன்னேன். ஸோ கை வெளியே போகுமா, காங்கிரஸ் கூட்டணி வெளியே போகுமாங்கிற டாக் இன்றைக்கி இருக்குது. நாம் முதல்ல ரொம்ப முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைமை குறிப்பாக திரு ராகுல் காந்தி அப்படி ஒரு சிந்தனையில் இருக்காருன்னு சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகு தான் டாக்லாம் வருதுங்கிற நம்ம பார்க்குறோம். அப்போ ராகுல் காந்தி நம்ம விஜய் கூட போயிடலான்னு முடிவெடுத்தா கூட அவர் ஆட்சி எப்படி பாருன்னு உத்தரவாதம் சொல்ல முடியாது. அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும் உத்தரவாதம் சொல்ல முடியாது. உத்தரவாதம் சொல்ல நல்ல ஓட்டு வாங்குவாங்க. அவங்க ஆட்சியை யார் பிடிக்கணுங்கிறத வந்து அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையோடு இருப்பாங்க. தனியாக நின்னார்னா முதலமைச்சரும் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவரும் கிடையாது. ஒரு கூட்டணி அமைச்சா கூட முதலமைச்சர் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் வருவாங்களாங்கிறத இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டம் தாண்டி போகுது. ஸோ பொலிட்டிக்கலாக அவருக்கு எல்லாமே அட்வான்டேஜ் தான் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு உத்தரவாதமான எம்எல்ஏக்கள் தேவை அப்படின்னா அவர் வேறு டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பொலிட்டிக்கலாக இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுத்துருச்சு அப்படின்னா இருக்கிற வாக்குகளை தக்க வச்சு கொடுத்துருக்கே தவிர, இந்த கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு பிறகு 20 லட்ச ரூபா கொடுத்த பிறகு அவர் வரவழைச்சு பார்த்த பிறகு அவருக்கு 88 சீட் வந்துருங்க, 95 சீட் வந்துருங்க, அந்த கன்வர்ஷன் கிடையாது. அது வந்து ஏன்னா அதுக்கு வந்து இன்னும் 2 எலெக்ஷனே ஆகணும். அது வந்து திட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் 2026. இன்னும் 2 எலெக்ஷன் கழிச்சு தான் அப்படி சீட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறதே பார்க்க முடியும். இந்த அளவுக்கு சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து விஜய் ஃபேஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஓரளவுக்கு அவர் மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் இறக்கி வச்சிருப்பாரு, அவங்கள பார்த்து ஆறுதல் சொன்னதுலையும் இவர் மனம் விட்டு அழுததுலையும். இதுக்கப்புறம் இவருடைய அந்த அரசியல் போக்குங்கிறது மாறுபடுமா? வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிரான்சிஷன் ஏதாவது நடக்குமா? நம்ம உடனே ஒரு வீடியோ போடுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 2 டேஸுக்குள்ளே ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட இருந்து. இது வந்து இந்த குடும்பத்தினரை சந்தித்ததெல்லாம் வச்சு தொகுப்பாக வச்சு அதை எடிட் பண்ணி ப்ளஸ் இவருடைய கருத்துக்களை வந்து அந்த வீடியோவில் சொல்லி அப்படி ஒரு பேக்கேஜ் மாதிரி வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து என்ன நடந்துச்சுங்கிற எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ல, அது மக்கள்கிட்ட வந்து அந்த 38 குடும்பம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அவர் மெசேஜ் பாஸ் பண்ண, அதனால் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட இருந்து அஃபிஷியலாக ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவங்க வந்து இந்த நவம்பர் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த நவம்பர்லேயே அவங்க வந்து கூட்டத்துக்கு அனுமதி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நவம்பர் 2 வீக்லன்னா தீபாவளி மாதிரி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வச்சு. ஸோ நவம்பர்லேயே அவங்க அனுமதி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டங்களில் அவர் ரொம்ப சீரியஸாக கவர்மெண்ட்டை இன்னும் வெகமெண்ட்டாக எதிர்பார்த்து நினைக்கிறேன். திமுக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து திமுக பாஜக சேர்த்து விமர்சனம் பண்ணார். இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கீழே தொண்டர்கள் மத்தியிலுமே பெருசாக மாறி இருக்குது, நிர்வாகிகள் மத்தியிலே மாறி இருக்குது. என்னென்ன திரு விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாடு மாறி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாங்கிற நிலைப்பாடு அவங்களுக்கு உறுதியாக இருக்குது. அப்போ திமுக இன்னும் ஸ்ட்ராங்காக எதிர்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து போராட்டங்களில் ஒரு வீடியோ அடுத்து இமீடியட்டாக வரலாம், அவருடைய கூட்டங்களுக்கான அனுமதி கேட்கலாம், இதே போன்ற கூட்டங்கள் அனுமதி கேட்கலாம். அது ஒரு வேளை இந்த மாதிரி வேனில் டவுனுக்குள்ளே கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா, தமிழகத்துடைய பாஜக தலைவர் அதே போன்ற கூட்டங்களை தற்போது நடத்துகிறார். அவர் வேனில் போய் பண்ணுறார். தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அதே போன்ற கூட்டங்கள் தொடரார் இந்த கரூர் ஸ்டாம்பீட்டுக்கு பிறகும். அதனால் இவர் கேட்டால் கொடுப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். கொடுக்கணும். அவர் வந்து இல்லாட்டி நீதிமன்றத்துக்கு போவார். ஒருவேளை இவரே வந்து நான் இல்லைங்க, நான் வந்து வெளியில் நான் அவுட்டர்லேயே பண்ணிடுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி பண்ணான்னா அதை வச்சு கொடுப்பாங்க. அந்த கூட்டங்கள் நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. அவரே அவுட்டரில் கேட்பார் நினைக்கிறேன். ஸோ பெருங்கூட்டமாக இருக்குன்னா நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அவுட்டரில் கேட்போம்னு முடிவு பண்ணலாம். அந்த மாதிரி கூட்டங்களில் வந்து அவர் மாவட்டத்துக்கு ஒன்று தான் பண்ணுறார். ஸோ தொகுதி வாரியாக பண்ணலாம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அண்டு பாஜக தலைவர் வந்து தொகுதி வாரியாக பண்ணுறாங்க சட்டமன்றத்துக்கு. ஸோ இவர் வந்து மாவட்ட வாரியாக பண்ணுறார். அதனால் அடுத்தடுத்த மாவட்டங்களில் வந்து அவுட்டோரில் வந்து கேட்பாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. தட் வில் பி திமுக அரசை இன்னும் வெகமெண்ட்டாக எதிர்க்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழக அரசு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த SOPஸில் நாங்கள் நெறிமுறைப்படுத்த வர வரைக்கும் எந்த பரப்புரைக்கும் அனுமதி கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதாவது முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு தான் திரு நயினார் நாயன் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கார். இந்த சம்பவம் நடந்த உடனேயே நீதிமன்றமும் சொல்லிச்சு, தமிழக அரசும் சொல்லிச்சு, எல்லாருமே சொன்னாங்க நம்ம வந்து ஒரு SIP போட போகிறோம். பட் தட் இஸ் நாட் ஹேப்பன். இன்னும் நடக்கலை. அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. உங்களுக்கு புரியுங்களா? அதுக்கு பிறகே திரு எடப்பாடி பழனிசாமி 4 கூட்டம் போட்டார். அதற்கு பிறகு நம்ம வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தன்னோட கூட்டத்தில் இங்கே பாருங்கள் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னதெல்லாம் கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு பிறகு தான்.
அது அதிமுகவுடைய கூட்டத்தில் தாவேக்காவுடைய கொடி பறந்தது கரூர் ஸ்டாம்பேட்டுக்கு பிறகு தான். அப்போ அனுமதி கொடுத்தா போய் தானே இருக்கும். அப்போ எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி கிடைக்குது, பாஜக தலைவருக்கு அனுமதி கிடைக்குது, தாவேக்கா தலைவருக்கு மட்டும் அனுமதி கிடைக்காம இருக்காது. ஸோ வந்து எஸ்ஓபி சொன்னாங்க, பட் அது நடைமுறைக்கு வரல. அதற்கு முன்னாடியே வந்து இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரு விஜய் அப்படி கேட்பார், அதிகபட்சமாக அவர் அவுட்டோரில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வேணால் கேட்கலாம். ஆனால் அவங்களுடைய தரப்பில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கறது கூட எங்களுக்கு கொடுக்கப்படலை, இன்ஃபேக்ட் கரூர் சம்பவத்துக்கே வந்து எங்களுக்கு பயங்கர நெருக்கடி இருந்ததுன்னு தானே அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, அதெல்லாம் யாரும் இனிமேல் நம்ப மாட்டாங்க. இனிமேல் வந்து அவங்க வந்து அடுத்து நாமக்கல்ல போட போகிறேன்னா நாமக்கல் அவுட்டரில் போட்டு கொண்டு தான், ஈரோட்டில் போட போகிறேன் ஈரோடு அவுட்டரில் போட்டுக்கலாம். இனிமேல் போட்டு தான் கொடுப்பாங்க. இல்லாட்டி நீதிமன்றம் போகலாம். அவங்களுக்கு வந்து எல்லாம் இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அனுமதி கொடுக்கல. ஆர்எஸ்எஸ் உடைய பேரணிக்கு அவங்க வந்து எப்பயுமே இந்த ஆயுத பூஜையை விட்டு பண்ணுவாங்க. 3 வருஷமாக அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வந்து இவங்க ஒருவேளை அனுமதி மறுத்தா கூட அதை வந்து இவங்களால் வாங்கிக்கிற முடியும். அதனால் அப்படி ஒரு பதட்டப்படவில்லை. அனுமதி கிடைக்காம போகாது. நீங்கள் சொன்னீங்க இப்போ அடுத்து வந்து அவருடைய ரொம்ப முக்கியமான குறிக்கோள் திமுக எதிர்ப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போது ஆப்வியஸ்லி அவர் வந்து ஏஐடிஎம்கேயோட கூட்டணிங்கிறதுக்கு ஓகே சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை வந்து அவருக்கான முதல் வாய்ப்பாக அதுதான் இருக்கும். அதுதான் அவருக்கு நல்லது, நான் திடமாக நம்புகிறேன். பட் வந்து அவர் என்ன செய்வார் நம்ம கணிக்க முடியாது. நம்ம அவர்கிட்ட தொடர்பில் இல்லை, அவர் நம்மகிட்ட தொடர்பில் இல்லை. அதனால் அவர் இதுதான் செய்வார் தான். ஆனால் வந்து அதான் உங்களுக்கு முதல்ல வந்து ஃபோக்கஸ் மாறுதில்ல. நம்ம வந்து வீடு கட்டலாமா கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. முதல்ல வந்து வீடு கட்டிட்டோம்னா அந்த சொந்த வீட்டில் கல்யாணம் பண்ணலாம் பாப்பாக்கு அப்படின்னு ஒரு பிளான். இல்லை நம்ம வந்து வீடுக்கு செலவு பண்ணிட்டோம்னா கல்யாணத்துக்கு செலவு பண்ண முடியாது, அப்போ முதல்ல கல்யாணத்தை பண்ணிவிடும் அப்புறம் சொந்த வீடு வாங்கலாம். ரெண்டுமே சரிதான், இதில் எது தப்புன்னு சொல்ல முடியாது. திரு விஜய் அவர்களுடைய நோக்கம் என்னங்கிற பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் தொண்டர்கள் நிர்வாகிகளோட நோக்கம் மாறிடுச்சு. அவங்களுக்கு கோல் போஸ்ட் மாறிடுச்சு. அவங்க முன்னாடி விஜய் அவர்களே முதலமைச்சர் ஆக்கணும். அவங்க போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் தளபதினு போட்டுருப்பாங்க. இப்போ அவங்களை மனதில் என்ன வருது, நாங்கள் நிறைய பேர்ட்ட பேசுகிறோம். கீழே கிரவுண்ட் லெவலே பார்த்தீங்கன்னா திமுகவை வரவிடக்கூடாது திரும்ப. இது அவங்களுடைய கோல் போஸ்ட்டாக இப்போ மாறி இருக்கு. அப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்றது தான் அவருடைய வெற்றியை உத்தரவாதப்படுத்தும். அவர் தாவேக்கா தனியாக இருக்கலாம், தாவேக்கா இன்னொரு கூட்டணி அமைக்கலாம், காங்கிரஸ் வரலாம், இதெல்லாம் நடக்கலாம். அப்போ வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், பெரிய பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து 2024 பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சது, 18% ஓட்டு வாங்கினாங்க. அப்போ அண்ணாமலை ஜெயிப்பார், டிடிவி ஜெயிப்பார், ஓபிஎஸ் ஜெயிப்பார், அன்புமணி ராமதாஸ் மிஸ்ஸஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னா நிறைய எதிர்பார்த்தாங்க. யாரும் ஜெயிக்கல, ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுபோல் திரு விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டா கூட அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் வெற்றி பெற முடியுமான்னு சொல்ல முடியாது. அதுக்கு அஷூரன்ஸ் கிடையாது, கேரண்டி கிடையாது. மாறாக அவர் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாருன்னு 100% உத்தரவாதம். நான் ஏற்கனவே பல முறை சொன்ன போது 234 தொகுதியில் 200 தொகுதி இந்த கூட்டணி ஜெயிக்கிற வாய்ப்பு. இவர் ஒரு 50 தொகுதியில் போட்டிட்டார்னு வச்சுங்க, 40 எம்எல்ஏ கிடைக்க வாய்ப்பு உண்டு. 2011 தேமுதிக கிடைச்சோட அதிகமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு, அதிகமான சீட்டுகள் கிடைக்க உண்டு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருங்கிற பொறுத்தா இருக்கும். ஸோ இவருடைய நோக்கம் நமக்கு வந்து 2 கட்சியும் எதிர்த்தது தான். நம்ம வந்து 2031 ஆனாலும் பரவாயில்ல, 36 ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ போராட நினச்சானே வேற இல்லைங்க. இப்போ திமுக வரவிடக்கூடாதுன்னு அவருடைய கோல் போஸ்ட்டும் மாறிச்சுன்னு அவர் சேருவார். பட் அவர் என்ன செய்வாருங்கிறலாம் என்னால் கற்பனை பண்ண முடியல. இதுதான் அவருக்கான நல்வாய்ப்பாக என் கண்ணில் தெரியுது. ஆனால் அதிமுகவோட பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. இது அவருடைய ஐடியாலஜிக்கல் எதிரியாக இருக்கக்கூடிய அதை நான் பல முறை சொல்லிட்டேன். அதனால் நான் வந்து அதை திருப்பி சொல்ல விரும்பலை. பெருசாக ஐடியாலஜிங்கிறதே இங்கே கிடையாது. கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன காமன் ஐடியாலஜி இருக்குன்னு பார்க்கணும். டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கு என்ன ஐடியாலஜி? இன்னைக்கு திருமண விழாவில் நம்ம பேசியிருக்கிறனால திருமண விழாவில் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்களும் காங்கிரஸும் எதிர் துருவத்தில் இயங்கணும். அப்போ எதிர் துருவத்தில் இயங்கின காங்கிரஸும் திமுக இன்னைக்கு கூட்டணி சேர முடியுதுல. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியை வேற எடுத்தது திமுக தானே. திமுகவால் கொலைப்பழி சுமத்தப்பட்டு வெளியே வந்தவர் தானே திரு வைகோ. அப்படி உருவானது தானே மதிமுக. காங்கிரஸ் கட்சி வந்து பூர்ஸ்வாக்களின் முதலாளிகளின் எஜமானர்களின் கட்சின்னு தானே கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தேர்தல் பாதை திருடர்களின் பாதைன்னு சொன்னது அண்ணன் திருமாவளவன். இப்போ அவர் தேர்தலில் சேர்ந்து கூட்டணி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஐடியாலஜின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எல்லாரும் எல்லாரோடையும் சேர்ந்துப்பாங்க. 2021 அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு, 2024 அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, 26 திரும்ப சேர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக உறுத்தாது. திரு விஜய் அவர்கள் நிறைய சேர்ந்து சொல்லிக்கலாம். இது தொகுதி உடன்பாடுன்னு சொல்லிக்கலாம், எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிக்கலாம். நாங்கள் ஒரு எம்ஓயு போட்டுருக்கோம், அவ்வளோதான். இது நாங்கள் வந்து அவரோட கூட்டணி வைக்கல, நாங்கள் ஒரு 50 தொகுதியில் போட்டோம், அங்கே அவங்க கேண்டிடேட் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு காமன் எதிரிவங்க. இப்போ திமுகவில் இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாசிச பாஜகவை எதிர்க்கிறோம், அவர்களை இங்கே தமிழ்நாட்டில் கால் உண்டவலாம் தடுப்பதற்காக திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு காமன் ஐடியாலஜி இருக்கும்போது இதெல்லாம் இடிக்காது, அது யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாருமே விஜய் கூட்டணி சேருவா நாங்கள் அன்னைக்கே எதிர்பார்த்தோங்க, நினைச்ச மாதிரி செஞ்சுட்டாருங்க, பிஜேபி பயங்கரமாக வேலை பார்த்துருச்சுங்க, பிஜேபி தாங்க பின்னில் காரணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்களே தவிர கூட்டணி சேர்வதற்கு எந்த தடையும் இல்லை. பாஜக ஒரு காரணமாக இருக்காது, அது சுலபமாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். அதிமுக பக்கம் வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத பல சமயங்கள் நம்மளும் பார்த்தாச்சு. எடப்பாடி அவர்கள் வரைக்குமே அதுக்கு ரொம்ப வெல்கமிங்காக தான் இருக்கிறாரு. அப்போது விஜய் தரப்புல இருந்து டிமாண்ட்ஸ் இருக்குமா? அதாவது ஒரு சீட்டு பொறுத்தோ இல்லைன்னா வந்து ரொட்டேஷனல் சிஎம் மாதிரி? நான் அறிந்த அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனால் நான் அறிந்த வகையில் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்ல விரும்பினதே திரு விஜயுடைய கூட்டணி தான், பாஜகவுக்கு முன்னாடியே. நான் அறிந்த வகையில் ஐ மே பி ராங், எனக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக
ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ற டாக்குமெண்ட்ஸ் இல்லை. திரு விஜய் அவர்களுடைய தரப்புலேருந்து ஆளுக்கு 117 சீட்டு, முதலமைச்சர் யாருங்கிற சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிக்னல் ஏடிஎம்கேக்கு வரவும், ஏடிஎம்கேவுடைய தலைமை வந்து இது பிஜேபி எவ்வளோ தங்கம், அவங்கெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணல, நம்ம அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு தான் போனதாக நான் கேள்விப்படுறேன். ஸோ அன்னைக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அந்த டிமாண்ட் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி என்னென்ன ஏடிஎம்கே கூட சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு உத்தரவாதமான எம்எல்ஏஸ் கேரண்டி, அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ நாளைக்கு அப்போ இது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா சேருது, 50 சீட்டு கிடைக்குது, 40 எம்எல்ஏ ஆறாங்க, 200 சீட்டு இந்த கூட்டணிக்கு, இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னா திமுக கூட்டணி 3வது இடத்துக்கு போகும்னு அர்த்தம். திமுக வந்து எதிர்க்கட்சி கூட ஆக முடியாதுன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு இவர்கள் அதிமுக வர்சஸ் தாவேக்கானே அரசியல் பண்ணலாம். 2011 தேமுதிகவும் அதிமுகவும் பண்ணவர். ஸோ ஃபியூச்சர் என்னவாகும் நம்ம ஓவராலாக கற்பனை பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன தெரியுது, அதிமுக கூட்டணிக்கு வந்தாருன்னா அவருக்கு லாபம், வராட்டா 2 பேருக்குமே நட்டம். அது அவங்களுடைய பாடு. ஏடிஎம்கே வந்து கம்பேரிட்டிவாக நிச்சயமாக பலமான கட்சி. அவங்க கூட பாஜக வேறு இருக்குது. அவங்களுக்கு வந்து டிஎம்கேக்கு எதிர்க்கணும்னா அதிமுக முதல் சாய்ஸ்னு மக்கள் நினைக்கலாம் நாளைக்கு. இன்றைக்கி தாவேக்காவும் சேர்த்து நினைக்கிறாங்க. ஆனால் அது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போதாது, அதிமுகவையும் திமுகவையும் முந்துற அளவுக்கு போதாது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அடுத்து தான் தாவேக்கா கேரண்டியா, அதிமுகவுக்கு அடுத்து தான் தாவேக்கா கேரண்டியா, 3வது இடத்துல இருப்பாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஃபரன்ஸ் வேணால் வித்தியாசம் வரலாம். ஸோ 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்காவது வர்றதுக்கு வந்து இந்த கூட்டணி வரும். அப்போ திமுக சர்பாஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் ஏடிஎம்கே மட்டும் தான் சர்பாஸ் பண்ணுங்கிறது போஸ்ட் எலெக்ஷன் இருக்கலாம். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிஸ் டிசிஷன். இதுக்கப்புறம் இமீடியட்டாக விஜயோட ஆக்ஷன் என்னவாக இருக்கும்? நீங்கள் சொல்ல மாதிரி வீடியோ வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இப்போ மக்களை போய் அடுத்தடுத்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இமீடியட்டாக அவருடைய கட்சிக்குள்ளேயும் ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கட்சிக்குள்ளே எந்த மாறுதலும் இருக்காது. யாரையும் புதுசாகவும் சேர்க்க மாட்டார். எனக்கு தெரிஞ்ச வகையிலேயே முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் அவர்கிட்ட சேர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து இப்போ கிரவுண்டு பல்ஸை பார்க்கணுங்கிற முடிவில் இருக்கிறார். நமக்கு வந்து தரையில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் டிசம்பர் வரைக்கும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்வார். இப்போ வந்து ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் சேர வச்சுக்கலாம், ஒரு கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் சேராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்னியாகுமரியில் நாளைக்கு பயங்கரமான கூட்டம் வந்துச்சு விஜய்க்கு அப்படின்னா, அது விஜயால் சேர்ந்த கூட்டமாக அந்த நபரால் சேர்ந்த கூட்டமான ஒரு கன்ஃபியூஷன் வரும். அவர் ஊர் போஸ்ட் அடித்து நான் தான் கூட்டின மாதிரி ஒரு காட்டுவார். அப்போ விஜய் வந்து முதல்ல தன்னுடைய பலம் என்னென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2024 நடந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் சரி, இப்பயும் நடந்த மாநாட்டிலையும் சரி, ரெண்டுலேயுமே வந்து மதுரை மாநாட்டில் வேறு யாரையுமே சேர்த்தலை, யாரையுமே ஏற்றலை. அவர் வந்து செய்யவே நிறைய பேர் காத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதிமுகலையும் திமுகலையும் முக்கியமான பொருள் நிறைய பேர் அவங்கள்ட்ட தூது விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக. அதை தாண்டி ஒரு சேர்க்காம இருக்கிறதுக்கான முதல்ல லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். முதல்ல நம்ம பலம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நம்முடைய பலம் என்ன தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து யாரை சேர்க்கலாம்ங்கிற பார்த்துப்போம். ஸோ அவர் ஆள் சேர்க்கறதுலாம் இப்போ நம்முடைய எல்லாம் ஆள் சேர்க்கறது, கூட்டணி சேர்க்கறது எல்லாமே டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு தான். அவர் வந்து காங்கிரஸையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் உத்தரவாதமாக வந்துருவாங்க அப்படின்னா தன் தலைமையில் ஒரு அணிக்கு முயற்சி பண்ணுவார். காங்கிரஸ் வராது என்று சந்தேகம் வந்தால் அதிமுக பாஜக சேர்றதுக்கு ட்ரை பண்ணுவார். 2 வாய்ப்புகளுமே இல்லை அப்படின்னா தான் தனித்து போட்டிட்டு போவார். ஸோ தனித்து போட்டிட்டுங்கிற அவருடைய 3வது வாய்ப்பாக தான் போகும்னு நான் நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் வந்து விஜய் இன்னும் தீவிரமாக களத்தில் இறங்கி, ஏன்னா இப்போ வந்து அவருக்கு நிறைய பாதுகாப்பு இஷ்யூஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம், பரப்புரைக்கு அவருக்கு அனுமதி கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குங்கிற மாதிரிலாம் இருந்தாலும் கூட இன்னுமே அவர் களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா? இது எப்படி அவர் மீட் பண்ண போகிறார்? மக்களோட மக்களா அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்கணும். மக்களோட மக்களான அவர்களோடு சாப்பிடுவதா, அவர்களோடு தூங்குவதா, அவர்களோடு போராடுவதா, அவர்களோடு நிற்பதான் பார்க்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களோட மக்களாக நின்றாங்க அப்படின்னா நம்புவோம்ல, ஏற்றுக்கோம்ல எல்லாருமே. கம்யூனிஸ்ட் அவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க? மக்களோட மக்களாகவே நின்னாங்கன்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம் கம்யூனிஸ்ட்களை. அவங்க வந்து தெருமுனை போராட்டம் நடத்துவாங்க, தெருமுனை கூட்டம் நடத்துவாங்க, ஏதாவது தொழிற்சங்கம், சாம்சங்லேருந்து எந்த தொழிற்சங்கனாலும் பிரச்சனை வைப்பாங்க, என்எல்சிலேருந்து எல்லாத்தையும் நிற்பாங்க. ஓகே, எல்லாம் போராடிக்கிறாங்க. ஓகே, என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? ஸோ மக்களோட மக்களான இருக்குன்னா என்னங்கிற கேள்வி இருக்குது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். 2016 ஆட்சிக்கு வந்தபோது இனிமேல் திங்கக்கிழமை ப்ரெஸ் மீட் கொடுப்பேன்னாங்க. 2 திங்கக்கிழமை கொடுத்தாங்க, 3வது திங்கக்கிழமை வரவே இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு? பார்லிமெண்ட் துவங்குற அன்னைக்கு பார்லிமெண்ட் வாசலில் வருவார். ப்ரெஸ்லாம் நிற்கும், 10 கிலோமீட்டர் தள்ளி மைக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அவர் மாட்டு பேசுவார், நல்ல எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு கிளம்பிடுவார். நோ கொஸ்டின் நோ ஆன்சர். அவர் ஜெயிக்காமல் இருக்கிறாரா? 3வது முறையை ஜெயிச்சிருக்காரு. ஸோ மக்களோட நேரடி தொடர்பு இருந்தால் அது இடையில நிற்கிறேன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அது ஓடிடும். அந்த கனெக்டிவிட்டி முக்கியம். எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணார். ஸோ நீங்கள் கீழே நின்று என்ன பண்ணுறீங்கிறது போராட்டத்துக்கு நீங்கள் வந்து அது கொஞ்சம் பழைய காலமாகிடுச்சு. போராடுறங்கிறது பஸ் மறியல் பண்ணணும், ரயில் மறியல் பண்ணணும், அது பண்ணலாம், அதில் கட்டாயம் நிற்கணும். அந்த ஸ்டண்ட் தேவை, மக்களுக்கு அந்த எமோஷனல் கான்டாக்ட் வேணும். பட் அது எல்லாருக்குமே ஒரே பேட்டர்னில் இருக்குன்னு சொல்ல முடியாது. திமுக வேறு மாதிரி போராடும், கம்யூனிஸ்டுகள் வேறு மாதிரி போராடுவாங்க, பாஜக வேறு மாதிரி போராடும், விஜய் வேறு மாதிரி போராடலாம். ஸோ மக்களோடு மக்களாக நிற்பது என்பது ரோட்டில் தான் நிற்கிறதுங்கிற அவசியம் இல்லை. சீமான் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தத்தோடு கேட்குறாரு, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்துட்டு கேரவனில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுறது அரசியலான்னு கேட்குறாரு. அவர் வந்து 407 லாரிக்கு மேலே ஏறின்னு பிரச்சாரம் பண்ணவர். அவர் நான் வந்து இப்படி எளிமையாக நிற்கிறேன், அவர் வந்து இவ்வளோ ரிச்சாக வந்து நிற்கிறார், அதுக்கு ஓட்டு விழுதுன்னு. அது அவரவர் வாங்கிட்டு வந்தவரும் அவரவருக்கான ஆதரவு, அவருக்கு ஒரு ஸ்டார்டம் இருக்குது.
திரு சீமான் அவர்கள் சினிமாக்காரராக இருந்தாலும் அவருக்கு சினிமா புண்பலத்தை மக்கள் பார்க்கல. அவர் சினிமாக்காரர், அவர் ஒரு இயக்குனர் யாரும் பார்க்கல. அவரை ஒரு அரசியல்வாதியாக தான், அவர் ஒரு லட்சியங்களை கொண்டவராக தான் பார்க்குறாங்க. ஸோ அவருக்கான ஓட்டு அவருக்கு, இவருக்கான ஓட்டு இவருக்கு. ஸோ எப்படி நின்னா மக்களோட மக்கள் அப்படிங்கிற நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. இப்படி நின்னா தான் மக்களோட மக்கள் அர்த்தம். மக்கள் அவர் பக்கம் நின்றுட்டாங்கன்னு அவர் மக்கள் பக்கம் நிற்கிறாரா இல்லைங்கிற கேள்வியே இல்லையே. ரொம்ப நன்றி.